ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 2026ல் திமுகவும் அதிமுகவும் தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பது நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? கடந்த 2021 தேர்தலில் போது பார்த்தீங்கன்னாக்கா திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது. அதுபோல் 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டாங்க. அதே போல் இந்த வருடம் தேர்தல் நடக்கப் போகுது. தேர்தல் வாக்குறுதியில் திமுகவும் அதிமுகவும் நகைக்கடன் தள்ளுபடி நடக்குமா என்பது தான் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் திமுக பார்த்தீங்கன்னாக்கா ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் மக்கள் என்ன கோரிக்கை கொடுக்குறாங்களோ அந்த கோரிக்கையை பேஸ் பண்ணி தேர்தல் வாக்குறுதிக்கான மேனிஃபெஸ்டோ சொல்லுவாங்க. அதை கிரியேட் பண்ணி கொடுக்கலான்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பெரும்பாலானவர் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியில் அவங்க கேட்டிருக்குது நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமான்றது தான். அதை பற்றி முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கூட்டுறவு வங்கி நகைக்கடன். இதில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கி, நிலவள வங்கி போன்ற வங்கிகளில் கடன் பெறுவதற்கு விவசாயிகள் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த வகை நகைக்கடனுக்கு விதிமுறைகள் குறைவாகவும் வட்டி விகிதம் குறைவாகவும் இருப்பது. வங்கிகள் வட்டி விகிதம் மட்டுமல்லாமல் மொத்தத்தில் விவசாய வட்டி சுமை குறைக்கவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாநில மற்றும் மாவட்ட தலைமை கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன், சங்க நகர கூட்டுறவு கடன், விவசாய அடமான பெயரில் நகைக்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையில் ஒவ்வொரு தேர்தலின் போது நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து வாக்குறுதியாக அளிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளுக்கு பெரும் உதவியாக அமைந்து வருகிறது. அந்த வகையில் விரைவில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. நகைக்கடன் தள்ளுபடி எதிர்பார்த்து மாநில அரசுகள் நகைக்கடனை விரைவில் தள்ளுபடி செய்துவிடும் என்ற அபரிதமான நம்பிக்கையில் அடகு வைக்கிறார்கள். இந்த முறை தேர்தல் தள்ளுபடி அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்த விவசாயிகளிடையே உள்ளது. அதனால் வேளாண் கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் பெறுவதில் விவசாயிகள் ஆர்வம் காட்ட துவங்கி இருக்கிறார்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடியில் திமுக ஏற்கனவே வாக்குறுதி நிறைவேற்றியிருப்பதால் மீண்டும் வாக்குறுதியை தரும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். போதாக்குறையாக அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது சர்ப்ரைஸ் தந்துள்ளது. தமிழக அரசு சூப்பரான ஒரு திட்டத்தை கொடுத்துக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. எனவே நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு விரைவில் வரக்கூடும் என்று விவசாயிகள் நம்பிக்கையில் உள்ளனராம். அதன்படி நிலுவையில் உள்ள நகைக்கடன் எவ்வளவு உள்ளது என்பது குறித்து லிஸ்ட்டை தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நகைக்கடன் பெற்றிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2020 தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் 2021 தேர்தலில் 5 சவரன் நகை வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டு சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பு 2026 தேர்தலில் திமுக மட்டுமல்லாமல் அதிமுகவும் வழங்க உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டிருக்கு. கடந்த 2021 தேர்தல் பார்த்திங்கனாக்கா 5 சவரன் நகை தள்ளுபடி பண்ணாங்க. இந்த வாட்டி 5 சவரன் இல்லை, அதோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கோல்டு ரேட் தங்கத்தோட விலை உயர்ந்து கொண்டே இருப்பதனால 3 சவரனோ இல்லை 2 சவரனோ உங்களுக்கு தள்ளுபடி ஆவதற்கான மிக மிக அதிகமான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ போய் வைக்கலாமா சார் கேட்டிங்கனாக்கா, உங்கள் பகுதியில் உள்ள நகரப்புற கூட்டுறவு வங்கி, அந்த கூட்டுறவு வங்கியில் மேக்ஸிமம் வைங்க. அங்கே தான் உங்களுக்கு கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. நேஷ்னலைஸ் பேங்க்லாம் வச்சாக்கா தள்ளுபடி ஆகுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா அந்த நேஷ்னலைஸ் பேங்க், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் வச்சிங்கனாக்கா தள்ளுபடி ஆகுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் கூட்டுறவு வங்கியில் ஒரு 5 சவரனுக்குள்ளே உள்ள நகையை வைக்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக வைக்கலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.